ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, சித்திரை 1ஆம் தேதி. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல ஆயிரம் வருடங்களாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது ஏன் வச்சாங்க, எதற்காக வச்சாங்க? நீங்கள் 5 வகை பழம் பார்க்கணும், கோவில்களுக்கு போகணும், எல்லாம் கரெக்டு. ஆனால் உண்மையான தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் ஆத்மகாரகன் சூரியன் உச்சம் பெறுகிறான். 12 கட்டங்களில் 12 ராசிகளில் முதல் ராசி மேஷம் அப்படின்னு வச்சாங்க. 0 டிகிரி அவன் பயணிக்கும் அந்த பயணத்தை 0 டிகிரின்னு ஆரம்பித்து அதில் இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து 360 டிகிரி மீண்டும் அடுத்த வருஷம் கரெக்டாக 365 நாள் சரியாக வரும். அப்போ இது கணிச்சது கணக்கு போட்டும் சொல்லியிருக்காங்க, சாஸ்திர ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. சூரியன் உச்சம் பெறும் காலத்தில், அதுலேயும் தென்னிந்தியாவில் இங்கே ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கும். சிருஷ்டி ஆரம்பம், விஷக்கிருமிகள் எல்லாம் சாகும். நோய்வாய்ப்பட்டு வேர்வையினால் பல பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். வியாதிகள் கட்டுக்குள்ள அடங்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக முதல்ல சித்திரை இந்த 1ஆம் தேதிங்கிறது மேஷத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. மேஷம் முதல் ராசியாகவும் இந்த ராசியில் லக்னமாகவும் இந்த பூமிக்கே பிரபஞ்சத்துக்கே கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும், இது ஜோதிட ரீதியாக விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். சிருஷ்டி ஆரம்பம். அப்போது 5 வகையான பழங்கள், பூக்கள், முக்கியமாக கண்ணாடி வேணும். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அந்த பழங்களையும் பூக்களையும் பார்க்கறது பணம், பட்டம், நகை, இதெல்லாம் வெள்ளி, தங்கம் இதெல்லாம் பார்க்குறீங்க, ரைட்டு, முதல் நாளே எடுத்து வச்சுருங்க. அதில் ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருங்க. நல்ல முகம் பார்க்குற கண்ணாடி நல்லா பெருசாக வச்சுட்டு படுத்து தூங்குங்க. காலையில் எழுந்து முதல்ல கண்ணாடியில் உங்கள் முகத்தையும் பார்த்து பழங்களையும் பார்த்து தங்கம், வெள்ளி இதையெல்லாம் பார்க்கணும். இதில் என்ன ஐதீகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழம், பூ, அந்த இயற்கை பழங்களோடு சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பும். நாமும் இயற்கையோடு சேரணும் அப்படிங்கிறத கண்ணாடி ரூபமாக, அருரூபமாக நம்மளை நாமே பார்த்துக்கிறோம். நம்மை நாமே பார்த்துக்கிறது எதிரில் இருந்து நம்ம பார்க்குறோம். என்னுடைய உருவத்தை நான் பார்க்கிறேன். எப்படி? பழங்கள், பூக்கள், தங்கம், வெள்ளி. அப்போ அந்த ஆண்டு சூரியன் உச்சம் பெறும்போது ஆத்மகாரகன் அற்புதமான வருஷமாக இருக்கும். செய்வீங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. சப்ஸ்கிரைப்